தற்போது ஒரு அண்மை செய்தி. கேரள மாநிலம் பாலக்காட்டில் தடுப்பணை வெள்ளத்தில் இருசக்கர வாகனத்துடன் சிக்கிய சிறுவன் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கின்றான். அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம். இளைஞர்கள் கைகோர்த்து மனித சங்கிலியாகி சிறுவனையும் இருசக்கர வாகனத்தையும் மீட்டிருக்கின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயகரன் வழங்க கேட்கலாம். ஜெயகரன், இது குறித்தான விரிவான விவரம். நிச்சயமாக, அதாவது தென்மேற்கு பருவமழை கேரளாவை பொறுத்தவரையும் தீவிரமாக பெய்து வருகிறது. வழக்கத்தை விட இந்த முறை தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் கூடுதலாகவே பெய்து வருகிறது. அதிலும் குறிப்பாக கேரளா முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் பரவலாகவே இந்த மழை இருந்து வருகிறது. இதனால் ஆறுகள், குளங்கள், நீர்நிலைகள் எல்லாம் நிரம்பி விளைகின்றன, மறுகால் பாய்கின்றன. சில இடங்களில் குடியிருப்புகளுக்கு கூட வெள்ளம் புகுந்து மக்கள் வெளியேற முடியாத ஒரு நிலையில் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கேரள மாநிலம் பார்த்தீர்கள் என்றால் சிவப்பு, மஞ்சள் எச்சரிக்கைகள் தொடர்ந்து விடுத்தவண்ணம் இருந்து வருகின்றன. இன்னும் ஒரு வாரத்திற்கு இந்த மழை நீடிக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையும் இருந்து வருகிறது. நீர்நிலைகளுக்கு யாரும் செல்ல வேண்டாம், சுற்றுலா பயணிகள் செல்ல வேண்டாம் என்ற எச்சரிக்கையும் அறிவுரையும் கொடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் பலத்த மழை காரணமாக ஆலத்தூர் இடம்பரம்பு தடுப்பணையில் ஒரு வாலிபர், அதாவது 8 வயது நிரம்பிய ஒரு வாலிபர், பரம்பு என்ற வாலிபர் இருசக்கர வாகனத்தில் கடக்க முயன்றுள்ளார். அவர் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி தவித்த போது உயிருக்கு போராடிய நிலையில் அங்கிருந்து சுற்றி இருந்த இளைஞர்கள் அவரை கண்டு உடனடியாக ஃபயர் சர்வீஸுக்கு தகவல் தெரிவித்து ஃபயர் சர்வீஸார் வந்து சேரும் வரை அவர்கள் காத்திருக்காமல், ஏன்னா அதுவரை அந்த காட்டாற்று வெள்ளத்தில் அந்த இளைஞரால் தாக்குப்பிடிக்க முடியாது என்ற நிலையை உணர்ந்த இளைஞர்கள் உடனடியாக அவர்கள் கைகோர்த்து மனித சங்கிலி போன்று கைகோர்த்து அந்த வாலிபரையும் வாகனத்தையும் மீட்ட பரபரப்பு காட்சிகள் வைரலாகி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெயகரன்.